எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பிக் பாஸ் சீசனில் கூட இந்த 7 நடக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாளரை தாக்குறதுக்காக இன்னொரு போட்டியாளரை பற்றி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். இந்த தனி மனித தாக்குதல், கேரக்டர் அசாசினேஷனுங்கிறது வந்து இன்னைக்கு உலகம் பூரா இருக்குது, நம்ம ஊரில் மட்டும் இல்லை. இது எதுக்குன்னா, கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லெறிஞ்சா அந்த வீடு உடஞ்சி போயிடும், உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம கண்ணாடி வீடு தான் உடஞ்சி போயிடும். இதை உங்களை பாதுகாத்துக்கிற, ஏன்னா யார் சரியானவங்க யார் தப்பானவங்கன்னே தெரியல. இப்போ இது பத்திரிகையாளருங்கிற போர்வையில் உங்கள் போர்வையை போட்டுக்கிட்டே மற்றவங்க தவறான செய்தியை பரப்புகிறாங்களா, நிறைய டவுட்ஸ் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே யூடியூப் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தினா, நிறைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி அவங்களுடைய முகம் வெளியில் தெரியுது, அந்த ஊடகங்களில் உட்காந்து பேசுகிறாங்க, நிறைய விவாதங்கள் பண்ணுறாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுமாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேரை சொல்லணும். நிறைய பேர் அதை வந்து ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பித்து அது ஒரு வருமானமாகவும் இருந்தாலும் செய்தி சொல்கிற ஒரு அறத்தோடையும் சொல்கிற ஒரு நெறியோடையும் பண்ணிக்கிற ஒரு வரைமுறை இருக்குது. பட் இதுக்கு வந்து இப்போது யூடியூப் நானும் இப்போ நாளைக்கே ஒன்று ஆரம்பிக்கிறேன், நான் என்ன வேணால் யாரை வேணால் உட்காந்து பேசலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனாட்சி அண்ணனை பேசலாம், கவிதா பேசலாம், அவரை பேசலாம், இப்படி இவரை பேசலாம். இந்த தனி மனித தாக்குதல், கேரக்டர் அசாசினேஷனுங்கிறது வந்து இன்னைக்கு உலகம் பூரா இருக்குது, நம்ம ஊரில் மட்டும் இல்லை. இது இட்ஸ் அ பிக்கெஸ்ட் த்ரெட் ஆக்சுவலாக. கலியுகம் என்பது ஒரே ஒரு பெரிய அழிவை நோக்கி இருக்குன்னா, அந்த அழிவு எங்கே அப்படின்னா நம்ம கையில் இருக்குது, நாம் எழுதுகிற மையில் இருக்குது. மை லைஃப் நம்ம மையில் தான் இருக்குது. ஸோ நம்ம அழிவுக்கு பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே நாம் எழுதுகிற எழுத்தில் இருக்குது. அடுத்தவங்களை எப்படி நம்ம பேசணும், எப்படி அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் அப்படிப்பட்ட எந்த விதமான கொள்கை பிடிப்பு இல்லாமல் என் முகம் வெளியே தெரியணும், நான் சொல்கிறது வெளியில் வைரல் ஆகணும், நான் என்ன யாரை பற்றி வேணாலும் பேசுவேங்கிற ஒரு மனோபாவம் வந்து மிக மிக ஆபத்தான இந்த சொசைட்டிக்கு. இது நம்ம வீட்டு பிள்ளைங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்க நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவாங்க, படிக்க போகிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழல். அந்த வகையில் உங்களுடைய பவருங்கிறது வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும், ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். இன்றைக்கி ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ளே போனோன்னா ஒரு 550 பேர் உள்ள அனுமதி, இன்றைக்கி 543 பேர் உள்ளே இருக்கும். நீங்கள் இங்கே குறைந்தபட்சம் இங்கே ஒரு 50 பேருக்கு மேலே இங்கே இருக்கீங்க, 70 பேருக்கு மேலே இருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். உங்கள் பவர் என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் சங்கம் என்பது ஒரு வலிமையான சங்கமாக இது மாற்றணும். ஏதோ உதவிகள் கேட்டு வாங்கி நலத்திட்டங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இங்கே ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் ஊடக மாற்றங்கள், ஊடக அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஏஐ வந்துருச்சு. அடுத்து உங்களை மாதிரியே ஒரு ஆள் பேசுன மாதிரியே போட முடியும். இது நிறைய அடுத்து மேனிப்புலேட் பண்ண முடியும். நீங்கள் சொன்னதாக ஒரு செய்தியை பரப்ப முடியும். அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யார் ஃபஸ்ட்டு சரியான ஊடகவியாளர், அவர் யூடியூப் கூட வச்சுருக்கட்டும், நான் மெம்பர் லிஸ்ட்டில் கொண்டு வாங்க, எல்லாரையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணுங்கள், ஒரு பிளாக் லிஸ்ட் கொண்டு வாங்க. இவங்கெல்லாம் நாங்கள் பிளாக் லிஸ்ட்டில் வைக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், இவங்கெல்லாம் நாளைக்கு ப்ரெஸ்ஸு எந்த மீடியா மெயின் விஷயங்களில் சினிமா சார்ந்து பேசுகிறாங்களா, இங்கேருந்து நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்ப முடியும், யூடியூப்புக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும், இவங்கெல்லாம் நெறி இல்லாமல் பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இலான் மஸ்க் வந்தோன்னே என்ன பண்ணார், காசு கட்டினேன்னா நீ வச்சுக்கோ, உன்னோட ப்ரிஸ்டேஜ் இஷ்யூவாக 10,000 வருஷத்துக்கு கட்டு. எத்தனை பேர் இன்றைக்கி ப்ளூடிக் வாங்கிட்டாங்க, அதன் மூலயமா ஒரு வருமானத்தை ஏற்படுத்துகிற. ஒரு ஃபோட்டோ போட்டால் அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குது. நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றினீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க, என்டையர் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போது ஊடகங்களில் உங்ககிட்ட வந்து ஒரு 10 வீடியோ போட்டிருக்காரு, என்ன வீடியோ போட்டிருக்காரு, என்ன மாதிரி கண்டென்ட் பேசியிருக்காருன்னு நீங்கள் ரிவ்யூ பண்ணி அவங்க உங்கள் சங்கத்தில் இணைச்சிக்க முடியும். அவர் சோஷியல் மீடியா, அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் என்டையராக அவரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எப்படிப்பட்ட ஒரு ஊடகவியலாளராக ஒரு ஆளை நம்ம ஆக்குறோம் அப்படின்னா அவருடைய டேட்டா எல்லாமே இருக்குது. யாருக்கு என்ன கமெண்ட் போட்டிருக்காரு, என்ன மாதிரியான செய்திகளை சமூக வலைத்தளங்களை பகிர்ந்திருக்காரு, என்ன படிச்சிருக்காரு, எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது. இதை வந்து இப்போது சோஷியல் சர்வீஸ் நம்பராக வெளிநாடுகளில் வச்சிங்கன்னா மொத்த டேட்டாவும் அதில் வந்துடும். பட் இங்கே வந்து நாளடைவில் அரசாங்க வேலையாக இருக்கட்டும், அதற்கப்புறம் ஒரு நன்னடத்தின் பேரில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கௌரவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இனிமேல் சமூக ஊடகங்கள் வழியாக நீங்கள் பதியப்படும் செய்திகள் மூலமாக உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் உங்களை அனலைஸ் பண்ணும். நீ என்ன பேசியிருக்க, என்ன போட்டிருக்க, உன்னை நான் என்ன கேட்டகரைஸ் பண்ணும், ரிலீஜியஸாவா, கேஸ்டாவா, இல்லை வந்து ஆக்டிவிஸ்டாவா, இப்படி ரிபலாவா, இப்படி கேட்டகரைஸ் பண்ண போகிறாங்க இன் ஃபியூச்சர். இது எல்லாமே அது இட் இஸ் கோயிங் டு பி அனதர் த்ரெட். அது வேறு டாபிக் ஆக்சுவலாக.
நாம் குறிப்பாக இந்த சினிமா துறையும் சரி, நமக்கு சோறு போடுற இந்த துறை, அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த தொழிலை பேஷனாக எடுத்துக்கிட்டு செய்கிறீங்க. நிறைய பேர் எத்தனையோ தொழில் வேறு வேறு வருமானம் வரக்கூடிய தொழில் இருக்குது. இன்னும் இதை வந்து எழுதி மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற முனைப்போட இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அப்போ குறைந்தபட்சம் அந்த தொழில் தர்மம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த தொழில் தர்மம் நியாயம் அப்படிலாம் இல்லை. என் வகுறு நிறையிறதுக்கு யார் வகுத்தில் வேணால் நான் அடித்து ஒரு செய்தியை நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி, அது ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் அதுதான் இன்னைக்கு செல்லிங் பாயிண்டாக இருக்க போகுது. என்ன பேசினாலும் இன்னைக்கு என்ன ஹுக் பாயிண்டாக நம்ம வைக்கணுமோ அது வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உள்ளே வரும்போது என்னன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த அறம் வந்து இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இறப்புகள்லையும் சரி, நல்லது கெட்டது ரெண்டுலேயுமே நம்ம ஒரு இடத்துல நிறைய பேர் வந்து வேற மாதிரியான ஒரு அக்லியாக சில விஷயங்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய விஷயங்கள் அதை எல்லாமே நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ரம்பா சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வேற வேற மாதிரி எப்படியாவது ஒரு புரிந்து கொள்ளப்பட்டு எப்படியோ போகுது. எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது, அது இல்லைன்னு மறுக்கல. ஆனால் மூணாவதாக ஒரு பக்கம் இல்லாத ஒன்று நம்ம வந்து இளைய தலைமுறைகளை வழிநடத்துறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது நம்ம குறைந்தபட்சம் தவிர்க்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த பிக் பாஸ் சீசனில் கூட, இந்த 7 நடக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டியாளரை தாக்குறதுக்காக இன்னொரு போட்டியாளரை பற்றி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். அது அது என்ன நடந்திருக்கோ அதை பற்றி சொன்னால் பரவாயில்ல, அவங்க குடும்பத்தையாக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பை வெவ்வேறு வகைகளில் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இல்லை. இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இது எங்கோ நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டு பசங்களுக்கும் நம்ம வீட்டிலேருந்து இப்படி ஒரு ஆள் அந்த ஷோவில் போய் கலந்துக்கும் போதும் நாளைக்கு அங்கேயும் நடக்கும். அப்போ இது எங்கே ஆரம்பிக்குது, எப்படி மீம்ஸ் போடுறாங்க, எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வலிமையான ஒரு சங்கமாக இதை மாற்ற முடியும். இது மாதிரி ஒரு விழாக்களில் மட்டும் நம்ம கூடி போகாமல், இங்கே நம்ம நிறைய அரசியல் மாற்றம் நடக்குது, இங்கே நிறைய புது புது விஷயங்கள் நடக்குது. அப்படி ஒவ்வொரு சங்கங்களுமே ரொம்ப ஆக்டிவாக ஒரு வந்து ஒரு பிரின்சிபல் அண்ட் பாலிசி இங்கே செட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி முறைப்படி ஒரு தேர்தல் நடந்திருக்கு, நிறைய பேர் இன்றைக்கி வந்து பொறுப்பேற்றிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பொறுப்புகள்ங்கிறது வந்து இந்த சங்கத்துக்குள்ள ஒரு பாலிசியை கொண்டு வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் எப்படி செய்ய முடியும், புதிய இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை. ஏன்னா ஜேர்னலிசம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய உந்துகோலாக இருக்க முடியும். ஏன்னா நம்பி வர்றவங்களுக்கு இன்றைக்கி எங்கே வேணால் நம்ம போய் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டிக் ஜேர்னலிசம்லாம் குறைஞ்சி போச்சு. அது மாதிரி ஒரு இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, சரியாக தேடி, சரியாக தகவல் சேர்த்து, அந்த மாதிரி வந்து தகவல் பண்ணுற அந்த மாதிரி ஜேர்னலிசம்லாம் கேட்குறது அப்படியே ஒரு நியூஸ் போட்டுரும். இங்கே என்ன ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குதுன்னு முக்கியமானன்னா, திருடிட்டாங்கிற நியூஸ் வந்து அப்படியே பரவிடுது. திருடலைன்னு சொல்கிறது வந்து கேட்கும்போது என்ன ஆகிடுது, சரி நீங்கள் ஒரு வீடியோ கொடுங்க வேணா அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா இது போய் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அவர் திருடன் இல்லை அப்படின்னு சொல்கிற தகவல் போய் எவ்வளோ பேருக்கு சேருதுன்னு கேட்டால், சார் நீங்கள் இதை கொடுத்தீங்க, இதை போட்டோம், அதை கொடுத்தீங்க, அதையும் போட்டோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுற ஒரு நிகழ்வாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் மறுப்பு போடுவோம், அதுக்கான காரணங்களை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மறுப்பு கூட வந்து சரியாக இருந்தால் தான் போடுவாங்க. இல்லை அதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லை அந்த பாருங்கள் இந்த முடிவு செய்தி இருக்குது, நாங்கள் சரியாக தான் போட்டிருக்கோம்னு ஃபைட் பண்ணுவாங்க ஒரு மீடியா வந்து. இப்போ அப்படி இல்லை, மறுப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, எல்லாத்தையும் போடுவோம். இதையும் கூட போட்டுக்கிறேன், அதையும் கூட போட்டுக்கிறேன், எதை வேணால் போட்டுக்கிறேங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரியான இந்த யூடியூப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்த ஒரு வகை வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருந்தால் கூட இந்த வளர்ச்சியில் கட்டுக்கோப்பாக உங்களால் செய்ய முடியும். யூடியூப்புக்கு நீங்கள் ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு லெட்டரை எடுத்துக்க முடியும். இங்கேயும் இந்திய அளவில் நீங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைச்சு யாருக்கெல்லாம் நீங்கள் எப்படி நம்ம ஒரு காப்பிரைட்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ரைக் கொடுக்க முடியுது, ஒரு வீடியோவை இமீடியட்டாக தூக்க முடியுது, அதை செய்ய முடியும் போது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அன்னபூர்ணி படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தும் இதுலேருந்தும் நீங்கள் உடனே ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஜிலேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி முடியுது, ஒரு இடம் ரிலீஜியஸாக வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே லெட்டர் பண்ணி ரிமூவ் பண்ணி திருப்பி எடிட் பண்ணி திருப்பி சேர்த்துக்க முடியும்னு சொல்லும்போது, அப்போது ஒரு பவர்ஃபுல் மீடியமாக நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது உங்கள் குரல் டெல்லி வரை செல்ல முடியும். இந்த நியூஸஸ்ஸு உங்களுக்கு கீழே யார் யார் தவறாக இருக்காங்க அவங்கள நீங்கள் அடையாளம் காட்டும்போது உங்களுக்கு அப்போ உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு இருக்கும். இப்போ நடிகர் சங்கம்னு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது எனக்கு.
அப்போ நாங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். யார் வேணால் நடிக்கலாம், யார் வேணால் என்ன வேணால் இப்படி பண்ணலாங்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடுது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆட்கள் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான சங்கமாக இருக்கும்போது இங்கே மெம்பர்ஷிப் எடுக்கணும், இங்கே உறுப்பினர் கார்டு எடுத்துக்கலாம், இவரை பார்த்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், இவரை பார்த்து நான் ரோல் மாடலாக இருக்கலாம். உங்ககிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு 10 பேர் வருவாங்க, நீங்கள் அவங்கள வழி நடத்தலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் பண்ணலாம். அடுத்து நீங்கள் உங்களுக்கான ஒரு சேனல், அதாவது இந்த சங்கத்துக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. இந்த சங்க வளர்ச்சிக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஏன்னா அதுலேருந்து வர ரெவென்யூ வந்து எல்லாரிடம் கேட்டு வாங்குவது மட்டுமே இல்லாமல் நாம் வருமானத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம உருவாக்கணும். ஸோ எனக்கு கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செய்ய போகிறாங்க. அதே நேரத்தில் நாம் ஒரு நிரந்தர வருமானத்துக்கு இந்த சங்கத்துக்கு கொண்டு வரும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். அது இன்னைக்கு ஸோ அதை வந்து ஒரு யூடியூப் சேனல் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு வலிமையாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஆடு கிடைக்கும், உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை இன்னும் நிறைய நம்ம பசங்களுக்கு நீங்கள் ஒரு படிப்புக்கு உதவ முடியும், வெவ்வேறு விஷயங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஸோ அதனால் நிறைய நெட்வொர்க் இருக்குது. இப்போது நீங்கள் நினச்சா யாரை வேணால் இன்றைக்கி ரீச் பண்ண முடியும். நீங்கள் சிஎம்ஏ ரீச் பண்ண முடியும், ஒரு பெரிய நடிகரையும் உச்ச நட்சத்திரையும் நீங்கள் ரீச் பண்ண முடியும், எதை வேணாலும் நீங்கள் செய்ய முடியுங்கும்போது அப்போ இதெல்லாம் சாத்தியமான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். துணைத் தலைவர், தலைவர் எல்லாருமே சேர்ந்து செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் நிறைய ஆக்கப்பூர்வமான முடிவு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். உங்களே சந்தோஷத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஜேர்னி வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர். ஸோ அதை பார்த்துட்டு என் நம்பர் இருக்கவங்க எனக்கு ஒரு தகவல் போடுங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. ஏன்னா அந்த வெப் சீரிஸ் ரெகுலராக செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் மட்டும்தான் ஓடிடியில் செல் ஆகும், அதை மட்டும்தான் இங்கே பார்ப்பாங்க. அடுத்து என்னன்னு ரொம்ப பரபரப்பாக இருக்க படங்கள் தான் ஓடிடியில் போகணும் ஒரு பெரிய மித்து இருக்குது. அப்படிப்பட்ட கதைகள் தான் இங்கே வியாபாரம் ஆகணும். அதை உடைச்சு ஒரு கண்டெம்பரரி சினிமாவை எந்த விதமான ஆபாசம் இல்லாமல் சொல்ல வந்த கருத்தை சரியாக சிறப்பாக சுவாரஸ்யமாக சொன்னால் உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த வெப்சீரிஸ் வெற்றி தான் ஏற்படுத்தும். ஸோ நிறைய பேருக்கு லிங்க்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ ஒரு 9 எபிசோட்ஸ் இருக்குது, ஒரு 5 கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க, யாருக்கு அந்த வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல. ஸோ அதில் பிரணவங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த வருஷம் ஒரு நல்ல ஜேர்னியாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கட்டும். உங்களுடைய ஆசைகள், உங்களோட புது முயற்சிகள் எல்லாருமே வெற்றி அடைய பொங்கலோ பொங்கல், இந்த இனிய பொங்கலில் நான் மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி. சகோதரர் ஆரி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இப்போ இந்த சங்கம் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்படுதுன்னு நம்ம மெம்பர் எல்லாருக்குமே தெரியும். அது அண்ணனுக்கு தெரியல, ஆனாலும் பரவாயில்ல, அவர் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சொன்னபடி தான் இந்த சங்கத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதாவது ஒரு முறையான செய்தியாளர்கள் தான் இருக்கணும், அது எழுத தெரிந்தவர்கள் தான் இருக்கணும், அதுவும் வந்து திரைத்துறைக்கு அவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய செய்தியாளர்களாக இருக்கணும். சும்மா வந்தவங்க போனவங்களாம் எடுக்க முடியாது. அதனால தான் வந்து நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு. குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் இங்கே வந்து பல ஆண்டுகள் எல்லார் முகங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான் இருக்குது. ஸோ இதுதான் நோக்கமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய திட்டங்களை இங்கே நாங்கள் இதுக்கு பின்னாடி தான் நிறைய பண்ணுறதுக்காக முன்னாடி நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த வரைமுறைப்படுத்த சொல்கிறீங்கல்ல, இது வந்து நம்ம ஒரு இடம் ஒரு அமைப்பு அப்படி மட்டுமே வரைமுறைப்படுத்திட முடியாது. ஆனால் அதற்கான செயல்பாடுகளை தயாரிப்பாளர் சங்கத்தோடு சேர்ந்து மக்கள் தொடர்பாளர்கள் அமைப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டில் நவ் அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் சரியான செய்தியாளர்கள், யாரை இங்கே அழைக்கலாம், யாருக்கான இடம் இது, வெளியில் பேசுகிறவங்களை நம்ம தடுக்க முடியாது. அவர்களை நம்ம எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி கணிக்கிறது எப்படி, கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்றதெல்லாம் நீ வருங்காலங்களில் நிறைய நிகழ்வுகளை தொடர்ந்து செய்ய போகிறோம். உங்களுடைய ஆதரவும் இங்கே வந்த பெரியவர்கள் எல்லாருடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த அமைப்பு முழுக்க முழுக்க உண்மையான செய்தியாளர்கள், திரைத்துறையை நேசிக்கிறவர்களுக்கான இடமா தான் இது இருக்குது. தவறான நபர்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கோம். நன்றி. ஆமாம், குறைந்தபட்சம் இந்த அமைப்பில் சேரணும்னா 3 ஆண்டுகள் ஏதாவது ரெப்யூட்டட் கன்சர்னில் வேலை செஞ்சுருக்கணும். திடீர்னு ஒருத்தர் வந்து நான் வந்து செய்தியாளர், நான் ஒன்று இணையதளம் ஆரம்பிச்சிட்டேன், இல்லை நான் வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தால் இந்த அமைப்பில் இடம் இல்லை. அவர்கள் எங்கேயோ வேலை பார்த்துருக்கணும். இங்கே இருக்கிற மெம்பர்கள், ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்கள் வந்து அவர்களை பரிந்துரை பண்ணணும். ஆமாம், இவர் எனக்கு தெரியும், ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், இவருக்கு எழுத தெரியும், குறிப்பாக 2 பேர் பரிந்துரை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எடுப்போம். இன்னும் நிறைய பெண்டிங். ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே சேருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பெண்டிங்கில். இன்னும் நாங்கள் முடிவே எடுக்கலை, அப்படி வச்சுருக்கோம்.
சமூக ஊடகங்கள்லயே அவங்க அனலைஸ் பண்ணி நீங்க இல்லை, அது நிச்சயமாக அவங்க பேசுகிற எல்லா விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை அனைவருடைய